புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் புரட்டாசி கும்பிட்றோம். அதனால் இந்த உளுந்த வடை, லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், மாவிளக்கு போட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். அப்படி மாவு எடுத்து குட்டி குட்டியாக கையிலே வச்சு அழகாக தட்டி போடலாம். நான் கவர் வச்சு கையில் கவர் வச்சுட்டு அதுலேயும் சின்னதாக வச்சு தட்டி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தடவையும் தண்ணி கையில் இப்படி லைட்டாக தொட்டுட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டாமல் வரும். எப்பவும் வடை போட்டுட்டு நல்லா வேகட்டோன்னு இருக்கக்கூடாது. உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் வடை வந்து புசு புசுன்னு உப்பி வரும். நீங்கள் ஒரு பக்கம் நல்லா வேகட்டோன்னு இருந்தால் உப்பாது. இப்படி தான் போடணும். சரிங்களா? பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வெந்துருச்சா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நடுவில் இதில் ஹோல்ஸ் போடுறதுனால பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் போட்டால் உள்ள வடை வந்து மாவுலாம் நல்லா வெந்துடும். இப்படி போட்டால் தான். அவ்வளோதான், உளுந்த வடை ரெடி. இப்படியே எல்லா மாவும் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் கட்டணும். ரெடி பண்ணிட்டு